கிடைச்சிருச்சு. 4 வருஷம் அது மாதிரி வந்து நின்னா செத்துட்டேன்டா. என்ன நடக்குது தெரியல, சொல்லி முடிக்கவும் முடியல. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரைவேட்டில் பார்த்துருக்கீங்க. ப்ரைவேட் பார்த்தா சூப்பரான லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி சிம்பிளாக மேக் பண்ணுறது நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோ வந்து சிம்பிளாக மேக் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ மேக் பண்ணலாம் ஆன்லைன் மோஷன் அப்ளிகேஷன் வீடியோ ப்ரோ வெர்ஷனுக்கு வந்து நான் கிட் டிஸ்பிளே பண்ணி கிளிக் பண்ணி ஆப் டவுன்லோட் பண்ணிங்க. அதே மாதிரி இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான புக் பர்சன் ஷேர் பர்சன் 2 நான் தந்திருப்பேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஷேர் ஆஃப் ஆன்லைன் மோஷனில் ஒன் டச் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா புக் மார்க் வந்து நான் பாஸ்வேர்டு வரும். இதுக்கான பாஸ்வேர்டு வந்து சைடில் ஷோ ஆகும். நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பார்த்தா மட்டும் தான் பாஸ்வேர்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஃபஸ்ட் நீங்கள் இம்போர்ட் பண்ண ஆப் ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஓப்பன் பண்ணி கீழே ப்ளஸ் சைட் பதிலாக கீழே ப்ராஜெக்ட் உங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நீங்கள் இம்போர்ட் பண்ண புக் மார்க் ப்ரெசன்ட் ஷேகர் ப்ரெசன்ட் 2 வந்து ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு ஷேகர் ப்ரெசன்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஷேகர் ப்ரெசன்ட் ஓப்பன்னா அந்த எக்ஸாம்பிள் வரும். இதுக்கான இமேஜ் ஷோ ஆகுது. அதனால் வந்து F1 நான் மென்ஷன் பண்ணிருப்பேன். ஈஸியாக எது F1 F2 பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து புக் மார்க் ப்ரெசன்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் இதுக்கான ஆடியோ லேயர் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டான ஆடியோ லிங்க் டிஸ்பிளே பண்ணி கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ப்ளஸ் சைட் செலக்ட் பண்ணி ஆடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி வியூ ஆல் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண ஆடியோ வந்து சாங்கில் வந்து ஷோ ஆகும். நீங்கள் ப்ளஸ் சைன் மட்டும் கிளிக் பண்ண போதும் ஆட்டோமேட்டிக் ஆடியோ வந்து ஆட் ஆகிடும். நீங்கள் ஆட் பண்ண ஆடியோ வந்து லாஸ்ட் வரை செட் செக் பண்ணிங்க. செக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதுக்கான ஃபாண்ட் லிங்க்லாம் இதுக்கு ஆப்பில் இருக்க ஃபாண்ட் லிங்க் தான் நீங்கள் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கரெக்டாக 8:22 நீங்கள் வந்து இமேஜ் ஆட் பண்ணணும். நான் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போக சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு வந்து இமேஜில் ஆட் பண்ணேன். இல்லை எப்படி ஆட் பண்ணது பார்க்கலாம். ப்ளஸ் சைன் கிளிக் பண்ணுங்கள். மீடியா போங்க. மீடியா போய் ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. யார் இமேஜ் வச்சு நீங்கள் இந்த வீடியோ எடிட் பண்ணி போகிறீங்களா அவங்க இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே ப்ளஸ் சைன் கொடுத்துங்க. ப்ளஸ் சைன் கொடுத்தோன்னா இமேஜ் வந்து ஆட் ஆகிடும். இமேஜ் ஆட் ஆனோடனே உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக இருக்கும். நீங்கள் இங்கே 3 டாட் கிளிக் பண்ணுங்கள். 3 டாட் கிளிக் பண்ணி நீங்கள் சுத்தமாக ஃபில் கம்போசர்னு வரும். அது கிளிக் பண்ணால் போதும் ஃபுல்லாக செட் ஆகிடும். நெக்ஸ்ட் இங்கே மூவ் அண்ட் ட்ராஸ் ஆப்ஷன் போய் நீங்கள் சைடில் ஸ்கேல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் ஜூம் பண்ணி அலைன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. நெக்ஸ்ட் யாரை கிளிக் பண்ண நெக்ஸ்ட் புக் மார்க் போய்டும். இப்போ அந்த இமேஜில் செலக்ட் பண்ணி கட் ஆப்ஷனில் தேடோன்னா கிளிக் பண்ண போது இமேஜ் வந்து கட் ஆகிடும். அவ்வளோதான். இதே மாதிரி கரெக்டாக நீங்கள் நான் எப்படி பீட்டுக்குள்ளே இமேஜ் ஆட் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் கரெக்டாக பீட்டுக்குள்ளே இந்த இமேஜ் எல்லா இமேஜாக வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணதுக்கு வந்து ஷேக் ஆப்ட் ஆட் பண்ணணும். ஷேக் ஆப்ட் எப்படி ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டு பேக் வந்துங்க. ஷேக் ஆப்ட் ப்ரெசன்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா F1 மென்ஷன் இருப்பேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து F1 லேயர். இப்போ இந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட் போங்க. எஃபெக்ட் போய் 3 டாட் கிளிக் பண்ணி எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிங்க. இப்போ பேக் வாங்க. ஷேக் ஆப்ட் ப்ரெசன்ட் ஓப்பன் புக் மார்க் ப்ரெசன்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கரெக்டாக பாருங்கள் டபுள் புக் மார்க் இருக்கும். நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். கரெக்டாக F1 சொல்லிட்டு இந்த லேயர் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்கும் லாஸ்ட் வரையும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 29:06 வரையும் இந்த லேயர் வந்து லாஸ்ட் வரையும் எக்ஸ்பெண்ட் ஆகினே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதுக்கு மேலே இருக்கிற எல்லா இமேஜ் லேயருக்கும் நீங்கள் வந்து F1 ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்து கரெக்டாக இது வரையும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 28:27 வரையும் அங்கே லாஸ்ட்டாக இது வரையும் ஆட் பண்ணணும். நீங்கள் கரெக்டாக லாஸ்ட் இந்த இமேஜ் லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் போங்க. எஃபெக்ட் போய் 3 டாட் செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க. அதே மாதிரி சென்டராக எல்லா லேயருக்கும் எஃபெக்ட் ஆட் பண்ணி வந்துடுங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து கரெக்டாக எஃபெக்ட் இமேஜ் ஆட் பண்ணலாம். 9:07 இந்த லேயர் வரையும் சென்டரில் இருக்கிற எல்லா லேயருக்கும் F1 லேயர் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். கண்டினியூஸாக இந்த ஃபஸ்ட் எஃபெக்ட் லேயர் வந்து நீங்கள் வந்து லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் செலக்ட் பண்ணி 3 டாட் செலக்ட் பண்ணி இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பேக் வந்துங்க. ஷேகர் ப்ரெசன்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஷேகர் ப்ரெசன்ட் ஓப்பன் பண்ணி செகண்ட் எஃபெக்ட் இருக்கும். இந்த செகண்ட் எஃபெக்ட் லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் போங்க. 3 டாட் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிங்க. பேக் வாங்க. புக் மார்க் ப்ரெசன்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு 3 லேயர் இருக்கும். இந்த 3 லேயர் மட்டும் எஃபெக்ட் ஆட் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் போங்க. எஃபெக்ட் 3 டாட் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. அதே மாதிரி இந்த மூணு இமேஜுக்கு இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. சென்டராக லேயரில் நீங்கள் வந்து செகண்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். பேக் வந்துங்க. ஷேகர் ப்ரெசன்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் இங்கே வந்து ராம் கிரியேஷன் சொல்லி நம்ம சேனல் நேம் மென்ஷன் பண்ணி 3 CC லேயர் தந்திருப்பேன். நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி ப்ளஸ் சைன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி காப்பி 3 லேயர் வரும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு பேக் வாங்க. புக் மார்க் ப்ரெசன்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்டார்டிங்கில் வச்சுங்க. ஸ்டார்டிங்கில் வச்சு ப்ளஸ் சைன் செலக்ட் இந்த லேயர் செலக்ட் ப்ளஸ் செலக்ட் கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட் 3 லேயர் கிளிக் பண்ணிங்க. நீங்கள் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த 3 லேயர் வந்து லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக செட் ஆகிடும். செட் ஆகினா நீங்கள் செட்டிங்ஸ் லேயர் ஆப்ஷனுக்காக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வீடியோ செட்டாக செக் பண்ணி எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட்டாக சேவ் ஊற்றினா ஆட்டோமேட்டிக்காக கேலரி வந்து சேவ் ஆகிடும். இதே நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ பார்க்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.